தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். 25/1/2026 ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை ஏற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திடு தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கோரி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை வழிநடத்தி செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களுக்கும், பாதுகாப்புக்கும், பராமரிப்புக்கும், நேசத்துக்கும், கிருபைக்கும் நன்றி கூறி இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த காலை வேளையிலே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த சேனலிலே ஜெப உதவி கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய தேவைகளையும், நோய்களையும், மனக்கவலைகளையும் நீர்தாமே போக்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து பூரண சுகமும் மனபலமும் தைரியமும் குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழக்கூடிய ஜெபத்தை ஜெபிக்கும் பிள்ளைகளாக, ஆசீர்வாதம் நல்கும் பிள்ளைகளாக, உம் அன்பு பிள்ளைகளாக வாழும் வரம் வேண்டி நீர்தாமே எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லா நிலையிலும் வழிநடத்திட வரம் வேண்டி இந்த ஜெபத்தை அர்ப்பணிக்கின்றோம். இந்த இளம் காலை வேளையிலே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். தூய ஆவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் கிருபையாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ச்சியும் தகப்பனை. நீர்தாமே இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தேவையான பலகீனங்களை எல்லாம் அகற்றி, தேவையற்ற பலகீனங்களை எல்லாம் அகற்றி தேவையான பலங்களை, ஆசீர்வாதங்களை நல்கிட வேண்டுகிறோம். உமது அன்பும் ஆசீரும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திட, குறிப்பாக இன்று திருச்சபையோடு சேர்ந்து ஞாயிறு வழிபாடுகளில், திருப்பலிகளில் நாங்கள் நல்ல முறையில் பங்கெடுக்கவும், பலருக்கும் மகிழ்ச்சியை தரும் மக்களாக நாங்கள் வாழவும் உமது அருள் வேண்டி, பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்றும் சாட்சிகளாக வாழும் வரத்தை தந்திரல வேண்டி இந்த ஜெபத்தை, இந்த புகழ் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருப்பாடல் 111. அல்லேலூயா. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துள்ளனர். அவரது செயல் மேன்மையும் மாண்புமிக்கது, அவரது நீதி என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது வியத்தகு செயல்களை என்று நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கை என்னும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர்தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்று நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது.
ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்போர் நல்லறிவுடையோர். அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அருள்வாக்கு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 4. இறை சொற்றொடர்கள் 12-23 முடிய. யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று கொண்டிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தாருக்கு வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலைவீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரருமான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுனுடைய படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் பார்த்தார். உடனே அவர்கள் அழைத்தார். தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதிலும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். இந்த நற்செய்தியை கேட்டது போல இயேசுவே, கிறிஸ்துவ குடும்பங்களில் குருக்களாக, துறவிகளாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து ஒரே குடும்பத்திலே சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்கின்ற திருச்சுவின் உழைப்பாளிகளை ஆசீர்வதித்து அந்தந்த குடும்பங்களுக்கு தேவையான தேவ ஆசீர்வாதத்தையும் அருளையும் நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டுமாயிடம் வேண்டுகிறோம். இறைவா, ஆண்டவரே, நீரே எம் ஒளி, நீரே எம் மீட்பு. இந்த திருப்பாடலின் திருவசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கையை ஊட்டி எங்களுடைய நாட்டுக்கும் வீட்டுக்கும் நம்பிக்கையின் ஒளியாக இருந்து வழிநடத்தும் வேண்டுகிறோம். இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருக்கும் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்னும் அல்லேலூயா வார்த்தைக்கேற்ப இறைவா, எங்களுடைய குடும்பங்களிலே நோய் நொடியினால் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருப்போர், தனிமையில் தவிப்போர் அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் பூரண சுகம் தந்து வழிநடத்தும் வேண்டுகிறோம். இறைவா, நீர்தாமே இறையாட்சி பணி அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் உரியது என்று நாங்கள் விதைக்க எங்களுக்கு அருள் தாரும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல் உழைக்க வரம் தரல வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மையப்படுத்தி கொண்டு ஆர்வமோடு நாங்கள் பணிபுரிய வரமேந்தி எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.